இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் உபாகமம் 28 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை கடந்த ஆண்டிலே சில நெருக்கங்கள் இருந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், உங்கள் வருமானத்திலே குறைவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளிலே உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற இடத்திலே இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய பலன் தருவார். ஒருவேளை கடந்த ஆண்டில் ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன ஒரு ரோட்டு ஓரத்தில் கூட சின்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருந்தவர்களாக கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த வேலைகளை கூட செய்வதற்கு முடியாமல் ஒருவேளை சில பலவீனங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து எல்லா வேலைகளையும் செய்வதற்கு, தொழிலை செய்வதற்கு உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்படியானால் அவருடைய வாக்குத்தத்தம் பொய்யாகுமா? நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமையாக்கி கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். அனுதினமும் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ எது இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும், எந்த ஒரு வேலை செய்தாலும், ஒருவேளை நீங்கள் விவசாய பணிகளை செய்யலாம். அது கடந்த ஆண்டில் ஒருவேளை விவசாயத்தில் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த சின்ன சின்ன நீங்கள் வியாபாரங்களை செய்தாலும், பிஸ்னஸ் செய்தாலும், எந்த விவசாயங்களை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபித்து உங்கள் வேலைகளை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தரை மறக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நீங்கள் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஒருவேளை கடந்த ஆண்டிலே பல பிரச்சனைகள், தேவைகளை சந்திக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் என் தகப்பன் இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்க போறக்காக நன்றி. கடந்த ஆண்டிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி இந்த ஆண்டிலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களை தேவைகளை சந்தித்து நிறைவாக்கி அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை சத்துருக்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் தலை நிமிர செய்து ஆண்டவரை அவர்கள் வெட்கப்பட்டு இருக்கிற இடத்திலே அவர்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் தலையை நீர் உயர்த்த போறதற்காக நன்றி, மேன்மைப்படுத்த போறதற்காக நன்றி. பிள்ளைகளை சுற்றிலும் நீங்கள் அக்கினிவதலாக இருந்து ஒவ்வொரு நாளும் பலனாக இருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.